करेंगे। और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे। घुसपैठियों को बांटेंगे। क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? आपको मंजूर है? ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे, उसकी जड़ती करेंगे, जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे। நேற்றைய தினம் நாட்டின் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பேச்சு பெரும் அதிர்ச்சியை நாடெங்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. நாட்டின் பிரதமரான நரேந்திர மோடி எதிர்கட்சியான காங்கிரஸை பற்றி பேசுகிற பொழுது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை ஒரு மத பிரிவினருக்கு மட்டுமே சாதகமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் அந்த மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாட்டின் எல்லா சொத்துக்களையும் தங்கங்களையும் வைரங்களையும் கொடுக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டு இருக்கிறது எனவும் சொல்லியிருக்கிறார். அதோடு உழைப்பதற்கு நாங்கள், அதை அனுபவிப்பதற்கு வேறு மத பிரிவினரா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பி இருக்கிறார். நம்முடைய பெண்களுக்கு தங்கமும் தாலியும் இனி இருக்காது, எல்லாவற்றையும் காங்கிரஸ் ஒரு மத பிரிவினருக்கே கொடுக்க போகிறது என்றும் சொல்லியிருக்கிறார். அதை நாம் அனுமதிக்க முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். ஒரு மத பிரிவினராக இவர் குறிப்பிட்டு இருப்பது இந்த நாட்டு இஸ்லாமிய மக்களை, இஸ்லாமியர் என்று சொல்லாமல் இந்த நாட்டை ஆக்கிரமித்து கொண்டவர்கள், ஊடுருவியவர்கள், அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொண்டவர்கள் என்று இஸ்லாமிய மக்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நரேந்திர மோடி பிரதமர் பொறுப்பில் இருப்பவர், ஒரு குடும்ப தலைவரை போன்றவர். அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் நேசித்து அரவணைத்து காப்பாற்றி வளர்க்க வேண்டியவர். ஆனால் அவர் ஒரு கேடுகட்ட மூன்றாம் தர மத வெறியனை போலவும் திட்டமிட்டு மதவெறி நஞ்சை ஊட்டி மக்களை பிளக்கும் ஒரு பயங்கரவாதியை போலவும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்களிடையே கலவரத்தை தூண்டும் ஒரு கனவோடு பேசுகின்ற ஒரு சமூக விரோதியை போலவும் பேசியிருப்பது பெரும் அதிர்ச்சியை நாடெங்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு நாட்டின் பிரதமர் இப்படி அதிகாரத்தை கைப்பற்ற அப்பட்டமான பொய்யை கூச்சநாச்சமின்றி சொல்வது, தனது நஞ்சு மதவெறியை அப்பாவி மக்களின் மனதில் விதைத்து மக்களிடையே பிரிவினைவாதத்தை வளர்ப்பது இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழிவென்றே அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இவர் பெரும்பான்மையாக இருக்கும் இந்து மக்களுக்கு ஆதரவாக பேசவில்லை. அந்த மக்களை முட்டாள்களாக கருதி கொண்டே அவர்கள்தான் என்ன சொன்னாலும் நம்புவார்கள் என்று அப்பட்டமாக பொய் பேசுகிறார் மோடி. பெரும்பான்மையாக இருக்கும் இந்து மக்களை முட்டாள்கள் என்று கருதும் இவர் இந்துக்களுக்கு நண்பர் அல்ல என்று அரசியல் விமர்சகரான ஸ்ரீவித்யா சொல்லுகிறார். கூச்சம் நாச்சம் இல்லாமல் சில்லறைத்தனமாக இப்படி பேசுவதை உலக நாடுகள் காரி துப்பி கொண்டிருக்கின்றன என்று பேராசிரியை சுந்தரவல்லி குறிப்பிடுகிறார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் பிரதமர் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகின்ற இழிவான பிரச்சாரத்தில் ஈடுபடுவது நம் ஜனநாயகத்திற்கு மாபெரும் கேடாகும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மதவெறியை, ஜாதி வெறியை, இனவெறியை தூண்டும் வகையில் அரசியல் தலைவர்கள் பேசுவதை குற்றமாக குறிப்பிடுகிறது. ஆனால் இங்கே குற்றங்களை தடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நாட்டின் பிரதமர் தன் நிலை மறந்து தரம் தாழ்ந்து பேசுவது எப்படி சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும்? இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் இந்த குற்றத்தை தட்டி கேட்க முடியாமல் பிரதமர் முன் கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்கிறது? இந்திய தேர்தல் ஆணையம் தன்னாட்சி நிறைந்த ஒரு அமைப்பு. இது போன்ற நேரத்தில் பொய் பிரச்சாரத்தில் மதவெறியை தூண்டுகின்ற வகையில் பேசுகின்ற பிரதமர் மீது இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இந்திய தேர்தல் ஆணையம் செயலற்ற அமைப்பாக இருப்பது அவலத்திலும் பேரவலம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், இந்த நாட்டின் மீது உள்ளார்ந்த அக்கறை கொண்ட சிந்தனையாளர்கள், செயல்பாட்டாளர்கள்
பொதுமக்களிடத்திலே தொடர் பிரச்சாரங்களை மேற்கொண்டு மகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம் ஜனநாயகத்தை காப்பாற்ற முயல வேண்டும். ஒரு சர்வாதிகாரியைப் போல செயல்படும் நரேந்திர மோடி இந்த நாட்டின் ஊடகங்களை எல்லாம் தன் கட்டுக்குள் வைத்து தனக்கு எதிரான எந்த செய்தியும் வெளிவராமல் பார்த்துக் கொள்ளுகிற பாசிச செயலை சிறப்பாக செய்து வருகிறார். அதே போல தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகளையும் தன் வசப்படுத்தி தனக்கு மட்டுமே சேவை செய்யும் அமைப்புகளாக மாற்றி வருகிறார். அதில் பெரு வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஒரு உண்மையை இந்த உலகம் அறியும். எந்த பாசிசவாதியும் வரலாற்றில் உச்சம் தொட்டு நின்று நிலைத்தது கிடையாது. எந்த சர்வதிகாரியும் கடைசி வரை தன் ஆட்சி காலத்தில் வெற்றி நாயகனாக வலம் வந்ததும் இல்லை. இந்தியா என்னும் உலகத்தின் மாபெரும் ஜனநாயக நாட்டில் மாபெரும் சர்வதிகாரியாக வலம் வந்து கொண்டிருக்கும் நரேந்திர மோடிக்கும் இது பொருந்தும். மக்களின் விழிப்புணர்வும் எழுச்சியும் நிச்சயமாக மோடி உள்ளிட்டோரால் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட மாபெரும் பிம்பங்களை வீழ்த்தும் என்றே கருதப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.